ஆத்தா, வர வர உன் போக்கே சரியில்லை. அடிக்கிற வண்டியில ஆளுக்கு 50ன்றது நம்ம அக்ரிமெண்ட். அதுக்குன்னு டிவிஎஸ் 50 கண்ணில் காமிச்சா எப்படி? நான் நல்ல வழியை காட்டு நான் கேட்டேன், நல்ல வண்டியை காட்டுன்னு தானே கேட்கறேன். அது கூட எனக்காக இல்ல, உனக்காக மட்டும்தான். எனக்கு என்ன 3 வேளை சோறு, அது சரிக்க 2 பீரு. ஆனா உனக்கு ஒரு கோபுரம் கட்டணும், அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும். அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. கல்கத்தா காலியை பாரு, உன் கூட பிறந்தவ தானே, எப்படி ஆஹா ஓஹோன்னு இருக்கா? ஏன்னா அவ கேட்டதை குடுக்குறா, ஜனங்க திருப்பி செய்யறாங்க. நீயும் அப்படி கொடுக்கணும். கொடுத்தா தான் நீயும் நல்லா இருக்க முடியும், நானும் நல்லா இருக்க முடியும். ஏன் வேலை மறுபடியும் வண்டிக்கு பூஜையா? ஆத்தா லேசா கருணை காமிச்சா. என் டியூட்டியை நான் பார்த்தேன், உங்க டியூட்டியை நீங்க பாருங்க. உனக்கு சுக்குரதுதான். சித்தப்பு, என் மிஸ்டு கால் மிஸ்ஸே ஆகாது. நல்லா இருக்காளே, மிஸ்ஸஸ் ஆக்கிடலாமா? பேர் என்ன? த்ரிஷா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. பண்ணிக்கலாமா? வேண்டாம். ஏன்? பிடிக்கல. பெரிய மணிரத்னம் படம் ஹீரோயின் அளவா தான் பேசுவீங்களோ? சிப்பட பொறுக்கி பொடி சிறுகி. காது கிழிஞ்சு கந்தலா இரும்பு இருக்கு, போன்ல எந்த புயல் அடிக்குது சொல்றா வெட்டி. எந்த வண்டி? சித்தப்பு, டிவிஎஸ் 50 சூப்பர் கண்டிஷனு. ஒரு 2 பெரிய காந்தியா எடுத்து வை. பெரிய புல்லட்டு இவருக்கு 1000 அவுத்து விடுறதுக்கு. புல்லட் இல்ல சித்தப்பு, பஜாஜ்னா ஓகேவா? ஓகே ஓகே. ஒரு 5 பெருசு எடுத்து வை. முதல்ல ஆட்டையை போட்டு பூஜையை போடுறா, அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கலாம். சீக்கிரமா வா. புது வண்டி இப்பதான் வாங்கிட்டு வர்றேன், ஆனா செகண்ட் ஹேண்ட். ஆத்தி டிடிஎஸ்ஓ? ஆமா, அதான் சவுண்ட பழக்குது. ஆமா, கேன்ல என்ன? பாலு ஊத்திர வேண்டியதுதான். சரிண்ணே. குருவாயூர் யானை மாதிரி இருக்கான், என்னை போய் அண்ணன்றான். எலுமிச்சம்பழத்தை வண்டிக்கு போட்டுரு, தேங்காய வண்டியை சுத்தி உடைச்சிரு. சாமி, என் வண்டிக்கும் பூஜை போடணும். நான் போடுறேன் தம்பி உனக்கு பூஜை. நீ நல்லா போட்டுருவிய. பசுக்கண்ணு, காலக்கண்ணு, எருமக்கண்ணு, நல்ல கண்ணு, துரக்கண்ணு, எஸ் ஏ ராஜ்கண்ணு, எல்லா கண்ணும் ஒலிய. ஏமா தாயே, இந்த தேங்காய் செதறல இவன் ஜாதகமே செதறணும். என்ன வண்டி? தக்காஷி மாயா ஜப்பான் கொலாபரேஷன். லிட்டருக்கு 300 கிலோமீட்டர் தரும். 300 கிலோமீட்டரா? இந்த மாதிரி வண்டி எனக்கு கிடைக்குமா? சும்மா கிடைக்குமா? ஆத்தா வேண்டிக்கோ, நல்லா விழுந்து வேண்டிக்க. கண்ண டைட்டா மூடு, ஒரு கடா வண்டி நல்லா கும்பிடு, வேண்டிக்க. சாமி சீக்கிரமே எனக்கு என் வண்டி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்க. ஐயோ, என் வண்டி வண்டி எங்க ஆளக்கணும்? எஸ் ஐட்டானோ? விக்ரவாண்டிக்கு எப்படி போகணும்? என்ன பெருசு, எப்படி இருக்க? பேத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தியே, நல்லா இருக்கா? எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகலப்பா. வயசானாலும் உனக்கு குசும்பு மட்டும் இன்னும் போல. எஸ், வாட்ஸ் ஆர் யூ வாண்ட்? Do you mind telling the way to விக்ரவாண்டி? தமிழ் தெரியுமா? தமிழ் தெரிஞ்சவங்க கிட்ட நான் இங்கிலீஷ்ல பேசுறது இல்ல. விக்ரவாண்டிக்கு எப்படி போகணும்? விக்ரவாண்டிக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அங்கிருந்து ரைட் எடுத்து அங்கிருந்து லெஃப்ட் போயிட்டு அங்க ஒரு யூ டர்ன் வரும். அங்கிருந்து ரைட் எடுத்துட்டு இங்கிருந்து ரொம்ப தூரம், நான் அந்த பக்கம் தான் போறேன், என் கூட வாங்க. பெருசு, விக்ரவாண்டிக்கு எப்படி போகணும்? அது இந்த பக்கம்ல இருக்கு, நீ என்ன அந்த பக்கம் போய் காட்டுற? ஹலோ ஹலோ பாசே, அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். இது விக்ரவாண்டியா? What? இல்ல, விக்ரவாண்டிக்கு போகணுமான்னு. வண்டி என்ன விலை? 20 lakhs. 20 லட்சமா? அது புல்டோசரே வாங்கிருக்கலாம் போல இருக்க. வண்டியை அடிச்சுட்டு போனா சித்தப்பு 10 லட்சம் கொடுப்பான். ஆத்தாளுக்கு 5, நமக்கு 5. அப்படியே லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டியதுதான். பாசு, போயிட்டே இருங்க, பாலை ஊத்திட்டு வந்துடுறேன். Okay. டீ வாங்கினா பண்ணு ஃப்ரீ, பால் வாங்கினா கேன ஃப்ரீ. 100, 200, 300, 400, 500, 600. குழம்பாத, 300 தான். 600 வரைக்கும் என்னென்ன கையில காசு இல்லைன்னா சில நேரத்தில் வெறும் கையை கூட என்னவேன். வரட்டா?
என்ன ரோஹித் இந்த ஊர்ல இருக்க? இந்த ஊர் தான்ப்பா நம்மளுது. என்ன தெரியல? தெரியலையே. என்ன கூட தான் உனக்கு தெரியல. நான் என்ன பேசிடல, சும்மா பேசிட்டு மெயின்டைன் பண்ண வேணாமா? ஆமா, இது விக்கிற வண்டி தானே? விக்கிற வண்டி. அது இன்னும் 10 கிலோமீட்டர் போகணுமே. 10 கிலோமீட்டரா? சரி ஏறு போலாம். நான் வரலையேப்பா. வரலன்னா போயிட்டே இருக்க வேண்டியது தானே. எதுக்கு நின்னு சும்மா வெட்டி பேச்சு? நான்சென்ஸ். சுத்த லூசு பையனா இருக்கான். அவனா பேசிட்டு அவனா போறான் லூசு பையன். எங்கடா பள்ளிக்கூடத்துக்கா? யூனிஃபார்ம் போட்டு பள்ளிக்கூடத்து தானே போவாங்க. இப்படி எல்லாம் பேசினா இந்த வருஷம் ஃபெயில் ஆயிடுவேன். நாங்கெல்லாம் போன வருஷமே ஃபெயில் ஆயிட்டோம்ல. சரி ஏறு. அதுக்கு தானே வந்தோம். இல்ல இது வேறயா? நீ ரொம்ப பேசுற, முன்னாடி ஏறு. டேய் சொல்றீங்களா? ஏறுங்க. நான் மட்டும் என்ன நோட்டா? போலாமா? டேய் பசங்களா, எத்தனாவது படிக்கிறீங்க? நீ எத்தனாவது படிக்கிற? 4வது. உங்க அக்கா என்ன படிக்குது? போலீஸுக்கு படிக்குது. பாஸ், நான் இறக்கி விட்டு வந்துடுறேன். ஏய், பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு சினிமா பார்க்க போறீங்களா? அங்க என்ன போட்டுருக்கு? சீக்கிரம். பள்ளிக்கூடம். அங்கதான் போறோம். நீங்க புள்ளைங்களா இல்ல தெலுங்கு படம் வில்லைங்களாடா? சரி, விக்ரவாண்டிக்கு எப்படி போகணும்? நேரா போய் ரைட்ல போ. பாஸ், நேரா போய் இடது கை பக்கம். டேய், ரைட்னா வலது பக்கம்டா. ரைட் ரைட். பாஸ், நேரா போய் வலது பக்கம். இதான் விக்ரவாண்டி. போது பாரு, சரியான ஆண்டி. இங்க யார பார்க்கணும்? சந்திரசேகரன். ஏமா, இந்த சந்திரசேகர் பையன் வீடு எங்க? என்ன கேட்ட? அதான் அந்த சந்திரசேகர் பையன். என்னடா கேட்ட? கொடுமட்ட பையலே. ஏ உஷா, இங்க பாரு நம்ம சந்திரசேகர் ஐயாப்பா, அவன் வந்து பேசுறான். அட நாசமா போறவனே, மரியாதை இல்லாம பேசுற. கட்டையில போறவன். நீ சந்திரசேகர் ஐயா பள்ளிக்கூடத்துல தான் இருப்பாரு, போய் பாரு. ஏச வந்துட்டான். மூஞ்சி மகரக்கட்டை. ஏய், போடா. ஏக்கோ, இந்த சந்திரசேகர் வேணாம் பாஸ், நீயே கேளு. ஜானகியை பார்க்கணும். அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. எங்க போயிருக்காங்க? தெரியாது சார். சந்திரசேகர் சாருக்கு தான் தெரியும். அவர் கிளாஸ்ல உள்ள இருக்காரு, வெயிட் பண்ணுங்க, வருவாரு. பாஸ், நீங்க போயிட்டு வாங்க. நடுவில் நான் எதுக்கு நந்தி மாதிரி? நான் இங்கே இருக்கேன். ஆமா, ஜானகி யாரு? இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்களே அவங்களா? பர்சனல்னா சொல்ல வேணாம், சும்மா ஃப்ரெண்ட்லியா சொல்லாமல்ல. ஃபுல்லா சொல்ல வேணாம், லைட்டா. ஆத்தி, இன்ஜின் டவுன் ஆயிடுச்சு. நெஞ்சில யாரோ மோதி இருக்காங்க. லவ் தானே? ஐ, டான்ஸ், அதுவும் பேபி டான்ஸ், கையிலேயே எடுத்து காட்டுறாங்க. இங்க எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் சார். மினிஸ்டர் வந்த உடனே செக் கொடுத்துட்டு போயிடலாம் சார். சீனிவாஸ் சார், விஐபி ரூம் இருக்கு, ப்ளீஸ். வெல்கம் சார். சின்ன பசங்க ப்ரோக்ராமா? வெரி சில்லிடா. எங்க தப்பிச்சு ஓடுற? வெயிட், விநாயகா, டென்ஷன் ஆக்குற. ஹலோ. ஹலோ. பிரெக்னன்ட் பேபிடா. ஹலோ. சர்ப்ரைஸா இருக்கு. வாடா. நாங்க ப்ரோக்ராம் வந்தோம். சாரி, அன்னைக்கு அவசரத்துல உங்க பேரு கூட கேட்கல. அபிராம். ஜானகி. ஜானகி. பார்கவ். என்ன இன்னும் ரெடி ஆகலையா? ஹரியா. தீபா, பொண்ணுமாக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னல. ஹலோ சார். ஹலோ. ஏய், செக் கொடுக்கறோம், வந்துட்டாண்டி. நீங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க. சாந்தி, அபிராம், பொண்ணுமாவா அன்னைக்கு? ஓ, கார்ல டெலிவரி. ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. குழந்தைங்களை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. பசங்க ரெடியா?
ஃபேஸுக்கு மேக்கப் போடணும்னு கமிட் ஆன பசங்களுக்கு Excuse உடம்பு me, ஃபுல்லா மேக்கப் I'll போட be வேண்டியதா there. இருக்கு. நான் ஒரு ஆளு. கிருஷ்ணா எங்க போய் தொலைஞ்சா? எக்ஸ்கியூஸ் மீ. சின்ன ஹெல்ப். இதெல்லாம் எனக்கு ஓகே தேவைதான். ஓகே எல்லாருக்கும் அமைதியா பண்ணுறேன் இருடா. 1 by 1 ஏய் 1 by 1 ஏய் கையை கால வச்சு சும்மா இருக்கியா? அனைவருக்கும் வணக்கம். மாநிலத்தில் உள்ள அனைத்து மெடிக்கல் காலேஜ் சம்பந்தப்பட்ட ஜூனியர் டாக்டர்களை நிர்வகிக்கும் ரூரல் ஹெல்த் புரோகிராம் இனாகரேஷனுக்கு வருகை தந்திருக்கும் உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இப்பொழுது யுனைடெட் ஹேண்ட்ஸ் டான்ஸ் பாலே பை டாக்டர் ஜானகி அண்ட் ஹர் கொலீக்ஸ். நம்ம மனசுக்குள்ள காதல் வந்தா அது நம்ம கஷ்டத்துல நமக்கு துணையா 1000 கரங்களை உருவாக்குது. அந்த கரங்கள் ஒண்ணு சேர்ந்து கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை கரையேற்றும். Now we request our honorable minister to address the meeting. எதுக்கு இந்த அம்மா என் அட்ரஸ்லாம் கேட்காங்க? உங்களை பேச சொல்றாங்க. ஓஹோ, நான் பேசணுமா? நான் வரேன். What the hell? Welcome sir. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டான்ஸை பார்த்ததுல. பொண்ணை பிடிச்சிருக்குடா. எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, இந்த டான்ஸை பண்ணது ஆக்டருங்க இல்ல, டாக்டருங்க. ஒர்க் அவுட் ஆகாது. மிடில் கிளாஸ் பொண்ணுங்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். நூல் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா பெரிய கயிறாகும். அதே மாதிரி 10 கை சேர்ந்தாதான் பலம். 1 வீக்ல ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன். 1 வீக் இல்ல 1 மந்த் ஆனாலும் ஆகாது. பெட் பெட். இந்த சேவா நிகழ்ச்சி நிரலுக்காக மந்திரி அவர்களிடம் 50 லட்சம் ரூபாய் நன்கொடை அளிக்கும் GK குரூப் ஆஃப் கம்பெனிஸ் டைரக்டர் மிஸ்டர் அபிராம் அவர்களை பணிவுடன் மேடைக்கு அழைக்கிறோம். தம்பி, நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுதிய. கொடுங்க. டான்ஸ் ஆனது நீங்களா? நல்லா சொன்னிய. எங்களுக்கு கையை தூக்கத்தான் தெரியும், ஆட தெரியாதுல்ல. அப்ப செக் உங்களுக்கு எதுக்கு? அதுவும் சரிதான். பர்சன்டேஜ் இல்லாத செக் எனக்கு எதுக்கு? இந்தாங்க மேடம், அந்த டான்ஸ் ஆன புள்ளைய கூப்பிடுங்க. ஜானகி வாமா வாமா ஜானகி, டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடின. இப்படி வா. எப்பா செக்க கூடப்பா. மத்த கையெல்லாம் எங்க? நல்லா கேக்கிய. So how about a coffee tomorrow? ரீசெண்டா மெடிசன் கம்ப்ளீட் பண்ணேன். இங்க பிளிஸ் ஆர்கனைசேஷன்ல டாக்டரா ஒர்க் பண்றேன். அதுக்காக தான் இந்த ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம். அந்த டான்ஸ் நீங்க தான் கம்போஸ் பண்ணீங்களா? ஒரு சைனீஸ் டான்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆனோம். That was amazing. Is coffee good? நல்லா இருக்கு. காஃபி மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஜானகி, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மேல நம்பிக்கை உண்டா? ஃபர்ஸ்ட் சைட் இல்லைன்னா மேபி லவ் அட் த செகண்ட் சைட். ஜானகி, ஐ லவ் யூ. உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அப்புறம் அதுவே லவ் டர்ன் ஆகிடும். இட்ஸ் ஜஸ்ட் தட் சிம்பிள். இவங்க தான் ஐயா ஜானகி அம்மாவை தேடி வந்திருக்காங்க. ஜானகியை தேடியா? நீங்க? என் பேர் அபிராம், ஜானகியோட ஃப்ரெண்ட். சென்னையிலேருந்து வரேன். ஜானகி போன வாரத்துக்கு முன்னாடி இங்க வந்திருந்தா. ஏதோ ஆக்சிடென்ட்ல அம்மாவை இழந்த குழந்தைய இங்க வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிட்டா. ஏன் அங்கே வரலையா? என்னாச்சுப்பா? அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே நான் தான். அந்த பையனை நான் பார்க்கலாமா? வாங்க. ஜானகி உங்க பொண்ணா? இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே என் குழந்தைங்க தான். ஜானகிக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. அவளுக்கு 5 வயசு இருக்கும்போது அவளை திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். அழுதுகிட்டு இருந்தா. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி கொடுத்தேன். அதை பிரிச்சு அவ பக்கத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தா. அப்பதான் எனக்கு தோணுச்சு, இப்படி ஒரு ஆசிரமத்தையே ஆரம்பிக்கணும்னு. இந்த ஆசிரமத்தை நடத்துறதுல ஜானகியோட பங்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மாசம் மாசம் சம்பளத்துல ஒரு பகுதியை இங்க அனுப்பி வைக்கிறேன். தாயம்மா, இக்பால் எங்கம்மா? ஐயா ரூம்ல தாங்கய்யா இருக்கான். சாப்பிட கூட மாட்டேங்கிறான். எந்த நேரமும் அழுதுகிட்டே இருக்கான். சரி, நான் பார்க்குறேன். வாங்க. பார்த்து.
என்ன இக்பால், சாப்பிட்டியா? அழுதுகிட்டே இருக்கான், சாப்பிடவே மாட்டேங்கிறான். ஏன் அழுவுற? நான் இங்கிருந்து போறேன். எங்கப்பா போற? எங்க அம்மாவை கொண்டு உனக்கு கொல்ல போறேன். அப்போ உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிரும்ல. அப்படி இல்லாம நீயே நல்லா படிச்சு போலீஸ் ஆனா நீயே அவனை அரெஸ்ட் பண்ணலாமே. இவரு யார் தெரியுமா? உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்களே ஜானகி அக்கா, அவங்க ஃப்ரெண்டு. ஷேக் ஹேண்ட் கொடு. அப்பா, கோடி ரூபாய் கடன் அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த வேலை முடிஞ்சது, வந்த வேலையை பார்ப்போம். ஏய், என்னடா முறைகிற? டேய், சௌத்ர என்ன எழுதிருக்கு பாத்தியாடா? டேய், அதை பார்த்ததால தான் நாங்கள் போகணுன்ற ஐடியாவே வந்துச்சு. சௌத்து மேல ஒண்ணு பெஞ்சா சௌத்து கீழே முட்டி போடணும். ஏய், பே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சௌத்து கீழே முட்டி போடணும். செவத்துல ஒன்று கடிச்சா செவத்து கீழே முட்டி போடணும். வீட்டில் ஒன்று கடிச்சா வீட்டுக்கு மேலே முட்டி போடுவாங்களா? சே, போய் படி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சௌத்து கீழே முட்டி போடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போட மாட்டேன். என்னடா பண்ணுவேன்? டேய், என்னடா பண்ற? விசில் அடிக்கிறேன். அது அப்படி இல்லை ராஜா. 2 விரலை இப்படி மடக்கி இப்படி வச்சு எல்லாருக்கும் விசில் அடிக்க கத்துக்கணுமா? டேய், சௌத்து மேல ஒண்ணு பெஞ்சு சௌத்து கீழே முட்டி போட மாட்டேங்கிறேன்டா. டேய், வேணாண்டா. அண்ணன் பாவம்டா, வலிக்கும்டா. எனக்கு தெரிஞ்சு ஜானகி சரஸ்வதி தேடி தான் போயிருப்பா. 2 பேருமே அக்கா தங்கச்சி மாதிரி பாசமா பழகுவாங்க. இங்கேதான் சுந்தரபாண்டிபுரம். இந்தாங்க அட்ரஸ். ஒருவேளை ஜானகி இக்பால் இங்க கொண்டு வராம இருந்திருந்தா அந்த பையனோட கதி என்ன இருக்கும்? ஜானகி தான் கண் முன்னாடி நடக்கிற எந்த தப்பையும் பொறுத்துக்க மாட்டா. அதை சரி பண்ணத்தான் பாப்பா. நீங்க செய்யற வேலை சாதாரணமா தெரியும், ஆனா ரொம்ப உயர்ந்தது. வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவியா இருக்கும். ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ நல்லா இருப்ப. எப்பா, பசங்கள அதுங்க முட்டியை பேத்துட்டானுங்க. வண்டி அடிச்சிருந்தா எந்நேரம் ஊர் போய் சேர்ந்துருக்கலாம். லக்ஷ்மி ஸ்டார்ட். லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடு. வந்துட்டாயா வேலு? செம்ம அழகண்டா நீ. நான் ரீசெண்டா இருக்க. பாஸ், அப்புறம் எங்க? சுந்தரபாண்டிபுரம். ஐயோ, அது எப்படி பாஸ்? நான் போற இடத்துக்கே நீங்களும் போறீங்க? நானும் அங்கதான் போறேன். வாங்க போலாம். உண்மையிலே அந்த சந்திரசேகர் காடு தான் பாஸ். அந்த வாண்டுகளுக்கு யாருமே இல்லையா, அவர் தான் சாப்பாடு போட்டு படிக்க வைக்கிறாரு. நமக்கும் அந்த மாதிரி யாராவது கிடைச்சிருந்தா என் வாழ்க்கையும் பல்சர் மாதிரி பல்ச்சுனா இருக்கும். குந்தானியக்கோ, நீ அச்சதுல தப்பே இல்ல. எடுபட்ட பையல வண்டி பறக்குது பாஸ். ஜப்பான்காரனா சும்மாவா? அவனுக்கு மூக்கு தான் செப்ப, மூளை செம்ம ஷார்ப்பு. சூப்பரா செஞ்சிருக்கான். இந்த மாதிரி வண்டிலாம் நான் ஓட்டணும். இவ்வளவுதான் இருக்கா? வாங்க போயிருக்காங்க. வாங்கி வைக்கிறது இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ. அபி, எங்க இருக்க? சந்திரசேகர் சாரை பார்த்துட்டேன். ஜானகி இங்க இல்லை. அப்படியா? நேத்து கூட தீபா விசாரிச்சேன், அவ எங்கேயும் வரல. இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க? ஜானகியை தேடி. பாஸ், இதுக்கும் சேர்த்து. ஏண்டா வேலு, எங்க பச்சாச்சு? பஜாஜ்ல சித்தப்பு, ஹோண்டா ஃபாரின் வண்டி. ஃபாரின் பைக்கா? சரி சரி, எப்ப எடுத்துட்டு வர? பார்ட்டி சுந்தரபாண்டியபுரம் போயிட்டு இருக்கு. அசரம் போது ஆட்டையை போட்டுறேன். நீ தாண்டா அருமையான ஆட்டக்கார, சீக்கிரமா வாப்பா. சரி சரி, எவ்வளவு தருவ? ஒரு 10,000 ரூபா வாங்கிக்க. 10,000?
எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டா நீ என்ன பண்ண வச்ச தப்பு? பரவாயில்லடா, நான் என்ன அடுத்தவனுக்கா கொடுக்குறேன், உனக்கு தானே கொடுக்குறேன். அடிங்கொய்யால, நான் எல்லாருக்கும் சுண்ணாம்பு தடவைனா நீ எனக்கு விளக்கெண்ணெய் தடவுறியா? உன் சைலன்சர்ல கீர் ராடு விட்டு ஆட்ட 20 லட்ச ரூபாய் வண்டிக்கு புண்ணாக்கு 10,000 தான் தருவீங்களோ? மவனே நேர்ல வந்து நச்சுன்னு டிச்சில மெச்ச பாலற சதறிடும். கொய்யால எத்தனை வண்டிக்கு எனக்கு சுண்ணாம்பு தடவி இருப்ப? என் பேக்கு நான் உன் சுத்தப்புடா. அதான்டா வைக்கிற ஆப்பு. நீ பெரிய யோக்கிய மாதிரி பேசுற. நீ என்ன சொந்த வண்டியவா குடுக்குற? திருட்டு வண்டியை தானே குடுக்குற. நீ திருட்டு போயலாம்டா. என் பைப்பு திருடுறதுனா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? உழைச்சி சம்பாதிக்கிறது தான்டா ஈஸி, திருடுறது தான் கஷ்டம். திருடி பார் தெரியும். மூசேதி மவனே, என்னடா புதுசு புதுசா திட்டுற? வேணும்னா 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கிக்கலாம். உன் பொண்டாட்டிய பிச்சைக்காரன் இழுத்துட்டு ஓட, உன் குடும்பமே குஷ்ட வந்து சாவ. என் பொண்டாட்டினா எனக்கு உசுர்றா. அப்ப நாங்க என்ன கொசுரா? சரி சரி புரியுது, அதுக்காக ஏன் இப்படி திட்டுற? டே ஃப்ராடு பையலே, உன்னை திட்டில என்கிட்ட இருக்கிற கெட்ட வார்த்தை எல்லாம் தீர்ந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வரும்போது மிஸ்டு கால் தருவேன். மரியாதையா போன் பண்ணி வாங்கி கட்டிக்கிற. சேச்சே, நாட்டுல திருட்டு பசங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க பாஸ். யாரையுமே நம்ப முடியல. என்னமா நடிக்கிறானுங்க. இந்த பழப்பு பொழைக்கிறதுக்கு தூக்கு மாட்டிட்டு சாவலாம். ஒரு காலத்துல துணிக்கும் சாப்பாட்டுக்கும் தான் பஞ்சமா இருந்தது. ஆனா இப்போ நீதிக்கும் நேர்மைக்குமே பஞ்சமாயிருச்சு. இவனுங்களெல்லாம் இந்த பைக்கை வித்தா எவ்வளவு கிடைக்குமோ அதை விட கூட இருக்கு. எனிவே, இவ்வளோ தூரம் கூட வந்ததுக்கு தேங்க்ஸ். மாம்சை சீக்கிரம் வா. இருடா வர்றேன். அவசரமா சாப்பிட்டு எங்க போற? மறுபடியும் சாப்பிடணும்ல. டேய், இந்த சேலம் பஸ் வந்து கட்டில் எடுத்து வெளியே போடுங்க. இந்தடா. மாம்சை 2 ஊத்தாப்பம். அப்புறம் இடியாப்பம். சரிடா. மை பைக். தம்பி 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 ஏப்பா படுக்க வேண்டியதானப்பா? என்ன அடுப்புல வச்ச கல் மாதிரி உடம்பு இந்த கொதிக்குது? கொஞ்சம் நேரம் போய் மருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். மை பைக். மை பைக்கு மை பேகு எந்த இடத்துல போட்டியோ அங்க போய் தேடு. ஏதோ நம்மளா இருக்கவே சரியா போச்சு. இதே இன்னொருத்தன்னு வச்சுக்கோவேன், பைக்கு பஞ்சர் ஆகி பேக் டேஞ்சரா இருக்கும். உன்னைய மாதிரி இன்னொருத்தன் வேறையா? இந்தப்பா மாம்சு, ஊத்தப்பம் ஊத்தி இருப்பாங்க, போய் எடுத்துட்டு வா. சரி சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம். தேங்க்ஸ் வேலு. உன் தேங்க்ஸை நீயே வச்சுக்க. இதுக்கும் சேர்த்து பில்லு கட்டிடு. அதான் மனுஷன் நம்பணுன்றது. அந்தா உன் பைக்கு, இந்தா உன் பேக்கு. இது என்ன கூலிங் கிளாஸா? கூலிங்கே இல்லை, இது மட்டும் கொஞ்சம் நேரம் போட்டு தரேன். இவன் திருடன் தான் தம்பி, கொள்ளக்காரன் கிடையாது. மாம்சு, ரெண்டுமே ஒண்ணுதானே? டேய் அப்படி இல்லடா. தெரியாதவங்கள்ட்ட எடுத்தா அவன் திருடன், தெரிஞ்சவங்கள்ட்ட அடிச்சா அவன் கொள்ளக்காரன். ஊத்தப்ப சாப்பிடு. எனக்கு இல்ல மாம்சு, அவனுக்கு கூட பசியில ரொம்ப நேரமா பைத்தியம் மாதிரி வளருது சிங்க. बच्चों ए बादशाहों ए सोनियो तुसी की कर रहे हो? டேய் அவர் பைத்தியம் இல்லடா. இன்னைக்கு வைகாசி பௌர்ணமி, அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள். நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த அந்த நிலாட்ட சொன்னா அவங்க எங்க இருந்தாலும் கேக்குங்கிறது அவங்களுடைய ஐதீகம். माताजी पिताजी का ध्यान करो और बच्चों का ख्याल करो. मैं कल आ रहा हूँ. हेलो तुम 1 நிமிட் வெயிட், ஐ அரை மினிட் டாக். டே மெக்கானிக் சித்தப்பு, ஒரு நாள் டைட்டா டானிக் போட்டு வண்டியை பிரிக்கிற மாதிரி உன் மண்டைய பிரிக்கல. என் பேரு வேலும் இல்ல மாவனே நீ. ஆத்தாடி கம்னாட்டி கம்னாட்டி. தும் கண்டினியூ. இந்த ஐடியா சூப்பரா இருக்குல்ல பாஸ்? இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுமே ஃப்ரீ, பைசா செலவு இல்லை.
Where is Janaki? அந்த ரூம் நம்பர் 4ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு எவ்ரி 1 hour எதுக்கு அவாய்ட் பண்ற? அபி யூ கேன் டேம் 2 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கேயும் இல்ல ஹாஸ்டல்லையும் இல்ல. அப்ப நான் கேம்ப்ல இருந்தேன். காட் டேம் ஒரு செல்போன் வச்சுக்க மாட்டியா? அதனோட தேவை எனக்கு இல்ல. என்னோட லைஃப் அளவுக்கு பிஸி இல்ல. நான் எப்படி பிஸியா இருப்பேன்? என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டேன். நானா? எஸ் நீதான். எவ்வளவு பிஸி பர்சன் தெரியுமா? எவ்ரி நைட் மினிமம் 4 பார்ட்டிஸ் போயிட்டு இருந்தேன். பகல்ல தூங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பகல்ல தூக்கம் வரல, நைட்ல பார்ட்டிக்கு போக முடியல. டேம். அபி உன்னை மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியல. டாக்டர்மா கோ பாரு. இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப பரவாயில்ல. பலவீனமா இருக்கு. முட்டி வலி தாங்க முடியல. பசியே எடுக்கல. படுத்து படுத்து முதுகு வலி தாங்க முடியலம்மா. ஏன் விஷயம் என்னாச்சு? ஐயோ சின்ன வயசு பையனா இருக்க. உனக்கு என்னையா உடம்புக்கு? மருந்து கொடுப்பாங்க, சாப்பிடுங்க, சரியா போயிடும். அந்த பையனுக்கு கூட நல்ல மருந்தா கொடுமா. ஜானகி என்ன போயிட்டே இருக்க? ஹலோ டாக்டர், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நீ தான் என் ப்ராப்ளம். அர்ஜென்ட் ஐ லவ் யூ சொல்லு. நான் ஃபீல் பண்ணோம் இல்லையா? ஃபீல் பண்ணு. அபி ஏன் என் மேல இஷ்டம் இல்லையா? என்ன பிடிக்காம கூட போயிடுமா? பாவம், மணி, ஸ்டேட்டஸ், ஜிக் இஸ் ஒன் அண்ட் ஒன் இஸ் சன், எல்லாமே இருக்கு. அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் எல்லாமே உன்னை பிடிக்கணும் இல்லையா? அப்படின்னா அதனால வர்றது உன் மேல ஆசை, காதல் இல்ல. 10 நம்பர் பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஹெவி ப்ளீடிங் ஆகுது. ஜானகி எமர்ஜென்சி. ஓகே, கார்ல வெயிட் பண்றேன். பேஷண்ட் சேஃப். இவ்வளோ டைம் ஆகும்போது நினைச்சேன் உடச்சிருப்பான்னு. போயிருந்தா உடனே வந்திருப்பல. How can you say that? லைஃப் எவ்வளவு வேல்யூபிள்னு தெரியுமா? தெரியும். அவன் லைஃப் அவனுக்கு வேல்யூபிள். குட் ஷாட். She likes me but express பண்ண மாட்டேங்கிறா. மிடில் கிளாஸ் गर्ल्सலாம் அப்படிதான்டா, புரிஞ்சிக்கவே முடியாது. அவ விஷயம் இல்லடா, இப்போ என் விஷயமே எனக்கு புரிய மாட்டேங்குது. I don't know. First time இப்படி. டேய் ஜாலியா பெட் கட்டன, சீரியஸா எடுத்துக்காத. Come on, let's play. No man, it's hurting. அபி லவ்ல 3 டைப்ஸ் இருக்கு. லவ், பிக் லவ், கிரேட் லவ். லவ்னா 2 months இருக்கும். பிக் லவ்னா 2 years வரைக்கும் இருக்கும். அதுவே கிரேட் லவ்னு வச்சுக்க, உன் லைஃபே மாறி போயிடும். Okay, see you. Hey, Janaki, wait. You know what? 3 types of love இருக்குமா? Love, big love, great love. அபி லவ்னா எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. இந்த மெடிசின்ஸ் டெலிவரி பண்ணனும். Okay, let's go in my car. Okay, இன்னைக்கு நான் டிரைவ் பண்றேன். What? You know what, Janaki? Love 2 months effect இருக்குமா? Big love 2 years. And great loveனா மொத்த லைஃபே மாத்திருமா? ச்சே. கார்ல வந்துக்கலாம்ல? இங்க கார் வராது. Bloody hell. Now what? எங்க? 5 minutesல வந்துறேன். அது வரைக்கும் நான் என்ன பண்றது? Just enjoy. டேய் பார்க்கல. போலாமா? Yeah. Left. லெஃப்டா? ஏய், careful. டிரைவிங் தெரியுமா? இந்த ஜனங்க ஏன் இவ்வளவு நாஸ்டியா இருக்காங்க? நான் உலகம் முழுக்க சுத்திருக்கேன். You know, I've been to London, Paris, New York. எங்கேயுமே இப்படி ஒரு தரித்திரத்தை பார்க்கல. நீ பார்த்தது வெறும் இடங்கள், உலகம் இல்ல. What is the difference? கார் விண்டோல இருந்து லைஃப பார்த்தா அது டிவி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு தடவை கார்ல இருந்து இறங்கி பாரு, உலகம்னா என்னன்னு தெரியும். Whatever. ஏய், இங்க நிறுத்து. இறங்க. வா. இங்கயா? இதுதான் உலகம். 2 சோள சுட்டு கொடு.
ஏன் அப்படி சிரிக்கிற? உனக்கு ஹெல்ப் பண்ணதான் தெரியாதுன்னு நினைச்சேன். சாப்பிட கூட தெரியாதா? எவ்வளவு அது? 8,000 bucks. 80 பெட்ஷீட் வந்திருக்கும். ஏன் எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற? உனக்கு காதலிக்க கூட தெரியாது. பரவாயில்ல சொல்லு, நீ என்ன காதலிக்கிறல்ல? இப்போ இதே டாபிக்கா? அதேதான். ஐ லவ் யூ. அபி, என்னது? ஐ லவ் யூ. சரி, நான் சொல்றது திருப்பி சொன்னா. சொல்லு 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 சொல்லு, கம் ஆன். காதல காதலிச்ச காதல் காதலுக்காக காதலிச்ச காதலியை காதலிக்கும். கம் அகைன். காதல காதலிச்ச காதல் காதலுக்காக காதலிச்ச காதலியை காதலிக்கும். ஓகே 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 ஓகே. காதல் கம்ஸ் 4 times. காதல் காதலிச்ச காதல காதலுக்காக காதல். இது ஏதோ பங்க் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு. பீட்டர் பைப்பர் பிக்ட் அப் பெக் ஆஃப் பெக்கல் பெப்பர். பீட்டர் பைப்பர் பிக்ட் அப் பெக் ஆஃப். ஷட் அப். வாவ். அவ தமிழ்ல சொன்னாடா. நான் சொல்றேன் நானும் தான் நானே தான். அது இல்லடா. சம்திங் லைக் 4 times காதல் வரும். 4 times காதல். 4 நான் சொல்றேன். யா தச்ச சட்டை தாத்தா தச்ச சட்டை யா தச்ச சட்டை தாத்தா தச்ச சட்டை. ஜானகி, இப்ப நான் கரெக்டா சொல்றேன். ஓகே. காதல காதலிச்ச காதல் காதலுக்காக காதலிச்ச ப்ளீஸ் 1 minute. காதல் காதலிச்ச காதல் காதலுக்காக எதுக்கு சிரிக்கிற? எல்லாம் உன்னாலதான். உன்னை பார்த்தா எல்லாம் மறந்துடுது. டேய் அபி, அங்க உட்கார்ந்து என்னடா புலம்பிட்டு இருக்க? அட, நம்ம துப்பாக்கி சார். என்ன சார், லிஃப்ட் வேணுமா? ஆமா. இருங்க சார். நீங்க என்ன மிலிட்டரிக்காரரா? இல்ல. போலீஸ்காரரா? இல்ல. அப்ப குருவிக்காரரா? உங்க பேர் என்ன? வேலு, வெட்டி வேலு. இங்க ஏன் துப்பாக்கி யூஸ் பண்றாங்க? ஜீவன போராட்டம். துப்பாக்கியை காட்டினா நினைச்சதை சாதிக்கலான்னு சில பேர் நம்புறாங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அதான் எலெக்ஷன் வைக்கிறாங்கல்ல. மக்கள் பல கோடி ஓட்டுகளா மாறி அவங்களையே அடமானம் வச்சுட்டாங்க. ஜனங்க மேல அக்கறை காட்டுறதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா அவங்க மேல அவங்களுக்கு அக்கறை இல்ல. நான் சொல்லிட்டா பாஸ், இங்க யாருக்கும் யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. மொத்தத்துல நம்பிக்கையே போச்சு. மக்கள்ல 2 விதம். ஒன்னு ஆப்பு அடிக்கிறவன், இன்னொன்னு ஆப்பு வாங்குறவன். ஆப்பு அடிக்கிறவன் எலெக்ஷன்ல நிக்கிறான். ஆப்பு வாங்குறவன் அவனை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறான். 100 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டா வரவன் சும்மாவா இருப்பான்? கோடி கோடியா கொள்ளையடிப்பான். கணக்கு பாஸ், கணக்கு. வாழ்க்கையில எல்லாமே ஒரு கணக்கு தான். கரெக்டா சொன்னீங்க. அங்க நிப்பாட்டுங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார், தேங்க் யூ. நம்ம துப்பாக்கி சார் மக்கள்கள் ஓட்டுகள்னு சூப்பரா பேசினார்ல. நல்ல டைம் பாஸ். பாஸ், வண்டி இங்க தூக்குனா நேரா சுந்தரபாண்டியபுரம் தான். மழைத்துளி. சரஸ்வதி, பிரசாதம் எடுத்துக்கோங்க. பாஸ், சரஸ்வதி அக்கா. பிரசாதம் எடுத்துக்கோங்க. நீங்க சரஸ்வதி அக்கா தானே? ஆமா. பாஸ், சரஸ்வதி இங்க இருக்காங்க. டாக்டர் இருக்காங்களா? வந்திருக்காங்க. ஜானகி எங்க? ஜானகியா? என்னக்கா இப்பதானே டாக்டர் அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க? டாக்டர்னா ஜானகி இல்ல, கௌசல்யா. கௌசல்யா, இன்னமா லவ் பண்ற பாஸ்? இப்படி அலையா அலையிற. காதலுக்காக காடு மலையெல்லாம் தாண்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்போதான் பாக்குறேன். அந்த சாமி இல்ல, இந்த வேலு சொல்றேன். ஜானகி கண்டிப்பா கிடப்பாங்க. இது என் மேல சத்தியம். ஜானகி ஸ்கூல் படிக்கும்போது எங்க வீட்டில தான் தங்கியிருந்தா. எங்க அப்பாவும் அவளை பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டாரு. எங்க அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. எங்களுக்கு சொத்து இல்லைன்னு தெரியும். ஆனா அப்பா இறந்த பிறகுதான் நிறைய கடன் இருக்குன்னு தெரிஞ்சது. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தப்ப ஜானகி தான் தைரியம் கொடுத்தா.
நாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் ஜானகி தான். அவ மட்டும் தைரியம் கொடுக்கல. இங்க என்ன வெட்டி பேச்சு? இல்லத்த, நான் ஏற்கனவே சமைச்சிட்டேன். நீங்க போய் சாப்பிடுங்க. இந்த பலகாரம் இப்ப சாப்பிட்டுக்கிறேன், அது அப்புறம் சாப்பிடுறேன். ஏன் வெட்டி பையல வாடா. இதோ வந்துட்டேன் பாட்டி. ஏய், அந்த கட்டில எடுத்து இப்படி போடு. என்ன நிக்கிற? போடுன்னு சொல்றேன்ல. கிழவிக்கு ரொம்ப ஏத்தம் தான். பார்த்து போடுறா, இது எங்க அம்மா விட்டு சீதனம். அத்தி, எந்த ஊர் ராணி? எங்க ஊரு தான். நல்லாத்தான் பேசுற. சரி, லட்டு சாப்பிடுறியா? உனக்கு சுகர் இருக்கும், சாப்பிடாத. ஜானகி தேடி வந்தியல? ஆமாமா. ஜானகி ரொம்ப நல்ல பொண்ணு. வரும்போதெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வருவா. உங்களை மாதிரி வெறுங்கைய வீசிக்கிட்டு வரமாட்டா. சரி சரி, இந்த முறுக்காச்சும் சாப்பிடுறியா? எதுக்கு சாப்பிடுற நேரத்துல? உன் கூட வந்தானே அந்த பையன் யாரு? எனக்கு எதுக்கு? உன்ன மாதிரி அழுக்கா இல்லாம என்ன மாதிரி அழகா இருக்கான். ரொம்ப அழகுதான். வழியுது. பாட்டி காஃபி. இந்த காஃபியாச்சும் குடிக்கிறியா? நீ எங்க குடிக்க போற? நீ சாராயம் குடிக்கிற பைய தானே. பரவாயில்ல குடு. இப்ப பார், வீட்டு கெஸ்ட் வந்தா விருந்து வைக்கணும், வெறுப்பேத்த கூடாது. 1/2 லிட்டர் கிரைண்டர் சைஸ்ல இருந்துட்டு ரைஸ் மில் ரேஞ்சுக்கு பேச்சு. சல்லைய கலவி கட்டையில போற வயசுல சேட்ட போற வரைக்கும் அப்படியே இருக்கும். ராஸ்கல் வெறுப்பேத்திட்டு. ஜானகி இப்ப எங்கதான் இருப்பா? பாலா சாரை பார்க்க போயிருக்கலாம். பாலாவா? அது யாரு? ட்ரைபல் ஏரியாவில் மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்றவர். ஜானகி வருஷம் வருஷம் அங்க போறது வழக்கம். அது எங்க இருக்கு? எங்கன்னு சரியா தெரியாது. ஆனா பாலா சார் இருக்கிறது வருஷ நாடு. அங்க போய் பாலா சார்னு கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும். தேங்க்ஸ். அபி சார், ஜானகி எதனால போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? மேபி என் பிஹேவியர் பிடிக்காம என் மேல இருக்கிற கோபத்துல போயிருக்கலாம். உங்க மேல உள்ள கோவத்துல இல்ல, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில போயிருப்பா. நீங்க மாறி திரும்பி வருவீங்கிற நம்பிக்கையில போயிருப்பா. தூக்கத்துல நல்ல கனவு வந்தா முழிச்சுக்க மாட்டோம், அந்த நல்ல கனவோட தூங்கிடுவோம். அதே கெட்ட கனவுனா முழிச்சிருந்தும் தூக்கம் வராது. எந்த துக்கமும் இல்லைன்னா இந்த உலகம் தூங்கிடும். துக்கம் இருக்கிறதுனாலதான் ஒரு புத்தம் பிறந்தான். தேடுதல், விசாரணை எல்லாமே ஆரம்பமாச்சு. கொலம்பஸ். ஹலோ, ஜானகி இருக்கா? இருக்கா? 1 minute. அபி. ஹலோ, இன்னைக்கு நைட் எங்க ஃபார்ம் ஹவுஸ்ல பார்ட்டி இருக்கு, நீ வரணும். பார்ட்டியா? முடியாது. ப்ளீஸ், இட்ஸ் மை பர்த்டே. பர்த்டேயா? நீ எனக்கு சொல்லவே இல்ல. many happy returns of the day. இந்த வார்த்தையை நீ நைட் 12 o'clock சொல்லணும். நோ அபி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வராங்க, நீயும் வர. இல்ல அபி. ப்ளீஸ், என் பர்த்டே. கட்டாயம் வரணுமா? எனக்காக வாடா ப்ளீஸ். நீ வர, தட்ஸ் ஆல். Okay, what time? 8 o'clock. I'll be there. Come. Janaki, this is my farm house. You're late, man. Hi. Hi, Dia. Happy returns of the day. Hey, you know, she's Janaki. She's Dia. Hi. Hi, Abhi. Wishes. Hey, thanks, Da. Hi. Hey, what's up? How are you? Thanks. Hey, let's come, party. Hey, Janaki, come, let's go. Hey, Janaki, va. Come on, yaar. Hi, girls. Come on, Abhi. Let's celebrate one round. Hey, it's time. No way. Only one Hey, round. Please. No way. Yeah. Okay, fine. I'm drinking. Cheers. Hey. Rock. Yes. Country chick சாரியில வந்துட்டா. ஆமா. அசல் பொண்ணு மாதிரியே இருக்கால, உங்கள மாதிரி இல்ல. சீச்சி. You stupid. மேடம். No thanks. Wow, Janaki, right? Yeah.
Nice saree. Thanks. How is my dress? Nice. Thank you. It's okay. That's it. Take one more. Okay. Yeah, have it. See ஜானகி அங்கே அபிய ஒட்டிக்கிட்டு இருக்கே அது டர்க்கி. அசல் பேரு தங்கம் சரசு. அது பெரிய யூ நோ வாட்? அங்க பக்கத்துல எருமை மாதிரி இருக்கானே அவன் ஜியா. பாரு பின்னாடி டெயில் கூட இருக்கு. வஸ்ட் ஃபெலோ. எல்லாரும் நம்மள மாதிரி நல்லவங்களா இருப்பாங்களா? I don't want to dance here. அபி ஜானகி தனியா இருக்கடா. பொறுமையா இருக்கு. ஏ மிஸ்டர் வாட்ஸ் ஹேப்பனிங்? அவனே டாக்டரா டெலிவரி பாப்பானா? நீ என்ன பெரிய லாயரா கேள்வி கேட்குற? நேரங்காலம் தெரியும். யாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. மீனாட்சி யூ டோன்ட் கெட் டவுன். நீ கீழே இறங்காத. irresponsible idiots. பயப்படாதீங்க. ஒண்ணாகாது. தைரியமா இருங்க. என்ன பாருங்க. என் கண்ணை பாருங்க. தைரியமா இருங்க. ஒண்ணும் ஆகாது. என் கண்ணை பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. என் கண்ணை பாருங்க. அம்மா பையன் எப்படி இருக்கான்? ரொம்ப நல்லா இருக்குமா. அபி பொண்ணுமா அன்னைக்கு காலைல யா யா. குழந்தைய உங்க கால்ல வைக்கணும்யா. ஓகே enough போதும். சரி பொண்ணுமா. See ஜானகி இவங்கள பார்க்க நான் வரல. இரிட்டேட்டிங் பீப்பிள். ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. அபி அவ ஹர்ட் ஆயிட்டா. So what? உண்மையிலேயே உனக்கு பாசத்தை தந்தா ஏத்துப்பியா? Why not? கொடுத்து பாரு. இப்போ பொண்ணுமா கொடுத்தது என்ன? அப்படின்னா பொண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? லுக் ஜானகி எனக்கு யாரோட பாசமும் தேவையில்லை. ஐ நீட் யோர் லவ். ஒன்லி யோர் லவ். பொம்பளைங்கன்னா தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்போ தெரியல, இப்போதான் புரியுது. அம்மா சும்மா இல்லை பாஸ். டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சு, போலாமா? நீங்க யார் பெத்த பிள்ளைகளோ சாமி மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. நீங்க நல்லா இருக்கணும். ஓகே தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஹலோ என்ன அது? என்ன வேலை இது? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லை. ஏயா பச்சை பிள்ளையோட தொப்புள் கொடியே என்னமோ பொள்ளங்க இருக்கிற மாதிரி கத்தில இருக்கலாமா? தட் பேபி வில் டை. எனக்கு தெரியும் அந்த பிள்ளை செத்து போவோம். வாயில நல்ல வார்த்தையே வராதாடா கொங்காப்பாயில. என்னது கொங்காப்பாயில? ஹலோ கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்கணுயா. என்ன அடி பலமா? இவனுக்கு இதெல்லாம் பத்தாதுங்க. பொறிகலிங்க போற மாதிரி இந்த அடி அடிச்சுட்டு போறான். யோ நீனே டிவி சீரியல் பாக்குற மாதிரி ஏன் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க? போய் வேலையை பாரியா. போயா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? சார் மீனாட்சி இஸ் பார்பேரியன் சார். உடம்பு பூரா கிலோ கணக்கில் நகை போட்டிருக்கா. ஆனா மூளை 1 கிராம் கூட கிடையாது சார். பஸ்ஸை விட்டு இறங்காதன்னு சொல்லி பஸ் புறப்பட்டு போகும்போதும் பஸ்ஸை விட்டு இறங்காம பஸ்ஸுக்குள்ளேயே உட்காந்துருந்து பஸ்ஸோட போய் என் மிஸ்ஸஸ் மீனாட்சி மிஸ் ஆயிட்டா சார். அவ இருக்கிற பஸ்ஸை போய் பிடிக்கணும் சார். தயவு செஞ்சு பைக்கில் ஏற்றி போங்க சார். ப்ளீஸ் சார். ஏறி தலை. ரொம்ப தேங்க்ஸ் சார். அத இறங்கும் போது சொன்னா தப்பா சார்? லிஃப்ட் வேணுமா வேணாமா? ஐயோ வேணும் சார், போங்க சார். மீனாட்சி இஸ் பார்பேரியன் சார். உடம்பு பூரா கிலோ கணக்கில் நகை போட்டிருக்கா. ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? வேகமா போனா உயிர் போயிடும் சார். ஸ்பீடா போனா எனக்கு ஆகாது சார். ஸ்லோவா போனா எனக்கு ஆகாதியா? ஐயோ உங்க பேர் என்ன சார்? வெட்டி வேலு. நான் வெட்டி இல்ல சார். எனக்கு பொண்டாட்டி புள்ள குட்டில இருக்கு சார். யார்ல போகாதீங்க சார், ஃப்ளோர்ல போங்க சார். பிபி அதிகமாயிடுச்சு, கொஞ்சம் ஓரமான இடத்துக்களை ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். அப்படின்னு எடுத்துக்க, அங்கதான் ஓரம். தயவு செஞ்சு ப்ளீஸ். அவ்வளோதான். ஏன் சார் பனியன்ல இவ்வளவு ஊக்க குத்தி வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன ஊக்கு வியாபாரமா? டேய் நீ என்னடா பண்ற? தம்பி உங்களை தான் கேட்குறாரு. டேய் உன்னதான்டா சார். கொஞ்சம் மரியாதையை பேசுங்க. பொண்டாட்டி தொலைச்ச உனக்கு என்ன மரியாதை? ஓ என்ன கல்ற சொல்லு. ஆக்சுவலி ஐ எம் பிகாம் பச்சியா? ட்ரை பண்ணேன், மிஸ் ஆயிடுச்சு. கோயலா அதுவும் மிஸ்ஸா? நோ ஐ எம் எக்ஸ்பிளைனிங். தமிழ்லயே அழு. ஓஹோ இங்கிலீஷ் தெரியாதா? நான் இங்கிலீஷ்ல பேசினேன், நீ அழுதுருவ. அப்பா மேயர், அம்மா லாயர், அண்ணா ஆடிட்டர், அண்ணி டிவியில எடிட்டர்.
நீ என்ன குக்கரா? எக்ஸலன்ட் சார். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு வீட்லயும் உன்ன மாதிரி ஒரு வயசு பெட்டு இருக்கதான் செய்யும். அப்படி வீட்ல என்னதான் பண்ணுவேன்? காலையில எழுந்து மூஞ்சி கழுவிட்டு பல்லு விளக்குவேன். இந்த வேலைகளை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா காஃபி சாப்பிடும்போது தினத்தந்தி, அதுக்கப்புறமா பாத்ரூம் போகும்போது ஏதாவது ஒரு மேகசின். ஏன்னா அந்த நேரத்தில் கூட நம்முடைய பொது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தவறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் நான். அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிடும்போது குமுதம், கல்கண்டு, ஆனந்த விகடன், கல்கி, ஜூனியர் விகடன், நக்கீரன். ஜூஸ் சாப்பிடும்போது டெக்கான் கிரானிக்கல். படிப்பியா? படம் பார்ப்பேன். இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறமா வாட்சிங் டிவி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அது டிவியில சார் ஜெட்டிக்ஸ், போகோ, கார்ட்டூன் நெட்வொர்க் இந்த சேனல்ல விடாம பார்ப்பேன். போகோல இந்த மிஸ்டர் பீன் ப்ரோக்ராம் வருது. வாட் அன் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சார். ரொம்ப பிரமாதம் சார், ரொம்ப பிரமாதம். என்ன சார் அப்புறம்ங்கிறீங்க? இவ்வளவுலாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு மனுஷனுக்கு டயர்ட் ஆகாதா? அதனால வீட்டில் மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை ஏதாவது இருக்கும். அப்படி எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க, தலைப்பாக்கட்டு பிரியாணி வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்டு தலானியை போட்டு படுத்து தூங்கிடுவேன். சார் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் பஸ் போய்டும் சார். மீனாட்சி மிஸ் ஆகிடுவா சார். மீனாட்சி பாவம் சார். ஸ்லோவாக ஃபாலோ பண்ணலாமா சார்? ஸ்லோவானா நடந்து போலாமா? நடந்து எப்படி சார் போகிறது சார்? ஆக்சுவலி மீனாட்சி இஸ் பார்பேரியன் சார். உடம்பு பூரா கிலோ கணக்கில் நகை போட்டிருக்காள் ஒழிய மூளை 1 கிராம் கூட கிடையாது சார். பஸ் விட்டு இறங்காத நான் சொன்னது பஸ் இந்திரியா? எஸ் சார். கொஞ்சம் ஸ்லோவா நிதானமா வேகமா போங்க சார். யோ நீ லூசா உன் மீனாட்சி லூசாயா? வாய முட்டு வாயா. அநேகமா அந்த பஸ் இந்த ரூட்ல தான் போகும்னு நினைக்கிறேன் சார். சார் அந்த பஸ் போகுது சார். மீனாட்சி 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 சார் போங்க சார், சீக்கிரம் போங்க சார். போங்க சார். ஓட்டேன் டிரைவர் வண்டியை நிறுத்தியா? நிறுத்து. யோ டிரைவர் இந்த ஆள் ஃபிகர் இறக்கி விடியா? என்ன சார் மீனாட்சி ஃபிகர்ன்றீங்க? அப்ப ஐட்டமா? ஐயோ அதுக்கு ஃபிகரே பெட்டர் சார். சீக்கிரம் போங்க சார், பஸ் போயிட்டே இருக்கு. நிறுத்தியா? யோ ஓல்டன் தம்பி நிறுத்துங்க. பார்பேரியஸ். நான் குளிக்கலன்னு உங்ககிட்ட சொன்னேனா? வேலு அடி ஏதப்பட்டிருக்கா? எனக்கு ஒண்ணும் இல்ல பாஸ். இந்த பின்னால ஒருத்தன் உட்கார்ந்துருனா அவனை தான் ஆளை காணும். மீனாட்சி 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 வேர் இஸ் மை மீனாட்சி? பார்பேரியஸ் ஸ்டூபிட்ஸ். மீனாட்சி மீனாட்சி வேர் இஸ் மை வைஃப் மீனாட்சி? மீனாட்சியா? இந்த உடம்பு பூரா நகையா போடுதுச்சே அந்த பாட்டியா? அது ஒரு வயசு பையன் கூட அங்கே இறங்கி. வேலு வா போலாம். கம் ஆன் வேலு, முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். சின்ன அடி தான் பாஸ். பிளட் வருது பாரு. உன் வண்டி எவனோ வாங்கினா அதை நான் தள்ளிட்டு வந்தேன். எவன் அள்ளிட்டு போறானோ? நீ போ பாஸ். பாஸ் ஒரு தண்ணி லாரி தறிக்கிட்டு வருது, அதை கேட்போம். ஹலோ, ஹாஸ்பிடல் எங்க இருக்கு? அட்ரஸ் சொல்ற நிலைமையில நான் இல்லையா? அர்ஜென்ட்டா? டபுள் அர்ஜென்ட்பா. இப்ப சொல்லு, ஆஸ்பத்திரிக்கு எப்படி போகணும்? நீங்க போறதுக்குள்ளார நான் போயிரும் போல இருக்கு. ஆஸ்பத்திரி இங்க இருந்து ரொம்ப தூரம். இங்க தேவர் தோட்டம் பங்களாவுல இருக்கு. இப்ப போனீங்கன்னா ராத்திரி ஆயிரும். நீ போறியா? எப்ப வருவ? இதுவும் ராத்திரி ஆயிரும். போ. அதான் பாஸ், இங்க விளைச்சல் அமோகமா இருக்கு. நமக்கு மருந்து வேணாம் பாஸ். டாஸ்மார்க்ல டானிக் விட்டா டப்புன்னு செட் ஆயிடும். பேசாம இறங்கு. சொன்னா கேளு பாஸ், ஊசி போடுவாங்க. ஊசினா எனக்கு பயம். ஊசிக்கு யாராவது பயப்படுவாங்களா? போ. சரி நீ போய் உட்கார், நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். டாக்டர். ஹாய் டாக்டர். டாக்டர் சார் உட்காருங்க, டாக்டர் வருவாரு. ஹை, இங்க ஜோசியம் கூட பாப்பாங்களா? என்னாச்சு? ஒரு பொண்ணு 4 பொறுக்கி பசங்க கிண்டல் பண்ணானுங்க. காப்பாத்த ஃபைட் பண்ணானா ஃபைட்ல அடிபட்டுருச்சு. பைக் ஆக்சிடென்ட்டா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. உண்மையிலேயே நீங்க பெரிய டாக்டர் தான். வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா? கீழே விழுந்தப்போ கால் சுலுக்கிருச்சு. ஓங்கி ஒரு உத வச்சா செட் ஆயிடுச்சு. ராமு. ஹலோ. தேங்க் யூ. வெரி கியூட். பேர் என்ன? சீதா சார். ஊசிலாம் எதுக்கு டாக்டர்? செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு.
இன்னும் போடவே இல்லை. போடவே இல்லையா? எங்க ஊர்ல ஒரு ஆர்எம்பி டாக்டர் இருக்கான். அவன் ஊசி போட்டனா அடிப்பட்டதை விட அதிகமா வலிக்கும். போட்டாச்சு. போட்டாச்சா? வலிக்கவே இல்லை. உண்மையிலே நீங்க பெரிய டாக்டர் தான். டாக்டர், காசு பாஸ்கிட்ட இருக்கு. தேவையில்ல, இது ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் டாக்டர், எல்லாமே சாப்பிடலாமா? பத்தியம் ஏதாவது இருக்கணுமா? எல்லாமே சாப்பிடலாம். சரக்கு? உண்மையிலே நீங்க ரொம்ப நல்ல டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். வரேன் சார். எஸ். அடிப்பட்டதோட கொசுக்கடி வலி ஜாஸ்தியா இருக்கு. பாஸ் போலாமா? போலாம். பாய் சீதா. சீதா டாடா. டாக்டர் என்ன சொன்னாங்க? சத்தியமங்கலத்துக்கு நாளை மறுநாள் நம்ம கேம்ப் ஷிஃப்ட் ஆகுது. நீ போறியாமா? போறேன் சார். வெரி குட். அதுக்குள்ள நான் விழுப்புரம் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ சேஷாத்ரி, நான் டாக்டர் பாலா பேசுறேன். சத்தியமங்கலம் கேம்புக்கு என்னோட ஸ்டூடெண்ட் ஜானகி நாளைக்கு வராங்க. ப்ளீஸ் வண்டி அனுப்பிச்சிருங்க. நிறுத்து 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 நிறுத்து. எங்க போறீங்க? வருஷநாடு. வருஷநாடா? ஆமா. அவர் யாரு? கார்த்திக் சார், இங்க அனுப்பு. வண்டியை ஓரமா நிறுத்திட்டு ஐயாவை போய் பாருங்க. இங்க வா. இங்க என்னடா சிரிப்பு? கையில் என்ன கட்டு? பைக்ல இருந்து கீழே வந்துட்டேன் சார். பார்த்தா அப்படி தெரியலையே. விழுந்து பாருங்க சார், தெரியும். நான் இன்னும் பிடிக்கவே இல்லையே. பிடிச்சிருவீங்களோன்னு. பேர் என்ன? வேலு. வெட்டி வேலு. உன் பேர் என்ன? அபிராம். எந்த ஊரு? சென்னை அடையார். உனக்கு எந்த ஊருடா? நமக்கு நிறைய ஊர் இருக்கு சார். ஆமா. எத்தனை ஊர் இருக்கு? ஒண்ணுதான் சார். மணப்பாறை சார். இந்த பேண்ட் என்ன காட்டில் சுத்துறியா? இல்ல சார், ரோட்ல தான். அடையார்ல எங்க? கஸ்தூரிபாய் நகர், நம்பர் 36, இந்திரா ஸ்ட்ரீட். நீ என்ன சொன்ன? மணப்பாறை சார். அப்ப வேற பேர் சொன்னால? ஆமா சார். சார், நீங்க போலீஸ் இல்லையா, அதான் சந்தேகப்படுறீங்க. சந்தேகமே இல்லை, நான் மணப்பாறை தான். இது நக்ஸலைட் நடமாட்டம் உள்ள ஏரியா. நைட்ல டிராவல் பண்றது சேஃப் கிடையாது. அப்போ தைரியமா போலாம் சார். அவங்க மக்களுக்காக போராடுறோம்னு சொல்றாங்க. எங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க. அப்போ நாங்க கெட்டவங்களா? முதல்ல பேண்ட்டை மாத்து. போங்க. வரேன் சார். கார்த்திக், அவங்கள அனுப்பு. எதுக்கு இவங்க வண்டி நம்பர் நோட் பண்ணிக்க. இந்த பொம்பளைங்களும் போலீஸ்காரங்களும் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் பாஸ். உண்மையை சொன்னா நம்பவே மாட்டாங்க. என்னடா ஓவரா பண்றீங்க? எங்களை யார் நினைச்சீங்க? துரா பிரதர்ஸ். எங்க துரா பிரதர்ஸ் மேலே கை வச்சியா? நடடா சார். கத்தி கத்தி கத்தி. ஏய், இல்ல குண்டாங்கடா. இல்ல இல்ல. வெத்து துப்பாக்கி வச்சுட்டு துணியா வைப்பீங்களா? யாருடா நீ? நான் போலீஸ் போலீஸ் போலீஸ். நான் போலீஸ். போலீஸா இருந்தா துணியா வைக்க சொல்லுவியா? அணுகுல அடிச்சா உனக்கு என்ன? 100 பேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணை துணியா வைக்க சொல்ற? நீ போலீஸா இல்ல ப்ரோ? எல்லாரும் முன்னாடியே துணியா வைக்கணும். நீ அவரே பாவம், அவள ஒரு பொண்ணு தானே, அவ அவுக்கணுமா? உன் பொண்டாட்டிய மேலே ஏத்தி அவுக்க வேண்டியதானே? புறம்போக்கு. இவனுக்கு நினைக்கிற மாதிரி இல்ல பாஸ். அவளுக்கும் மனசு இருக்கு. ஏதோ வயிற்று பொழப்புக்காக பண்ற. ரொம்ப நல்லவ. நீங்க எல்லாம் ஆம்பளைங்களாடா. வெளியூர்காரன் வந்து அடிச்சிட்டு இருக்கியா? நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? அடே, உங்களுக்கு தவசம் வைக்க ஊர் பயலுக்கெல்லாம் சாவு வருது, உங்களுக்கு வரலையடா. சனிய பிடிச்ச மாதிரி இந்த ஊரை பிடிச்சுக்கிட்டு ஆட்டுறீங்களாடா. நீங்க செஞ்ச பாவத்தை பார்க்க முடியாம தான் இந்த சாமி கூட கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு. பொம்பளைங்க வாழ்க்கையில எவ்வளவு கண்ணீர் பாஸ். அதனாலயோ என்னமோ பூமியை சுத்தி 3 பக்கம் வெறும் தண்ணியாவே இருக்கு. பாவம் அந்த அலமேலு. அவன் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது பாஸ். ரொம்ப நல்லவ. வேலு, நீ யாரையா லவ் பண்றியா? லவ்வா?
இந்த உலகத்திலேயே மகா மட்டமான வேலைன்னா அதான். சரோஜான்னு கத்தி மாதிரி ஒரு ஃபிகர் பாஸ். முன்னாடி பார்த்தா நமிதா, பின்னாடி பார்த்தா நயன்தாரான்னு வச்சுக்கோ. ஏன் அவளை விடாம லைன் போட்டேன். அவள் நம்மளை கண்டுக்கவே இல்லை. நம்ப விடுவாமா? மெதுவாக தாஜா பண்ணி கல்யாணத்தை வரைக்கும் செட் பண்ணிட்டேன். அவள் அம்மா ஒத்துக்கிட்டான், அவள் அப்பன் ஒத்துக்கிட்டான், அவன் அண்ணன் ஒரு புலிசோரு அவனும் ஒத்துக்கிட்டான். கடைசியில் அவளோட கொல்லுப்பாட்டி அதுவும் ஒத்துக்கிச்சு. ஆனா அப்புறம் என்னாச்சு? அவ புருஷன் ஒத்துக்கல பாஸ். யோ காமெடி இல்லை பாஸ், ஃபீலிங்ஸு. அதுலேருந்து ஃபிகர் மேட்ருனாலே கட்டு. இந்த பொண்ணுங்க இருக்காங்களே பாஸ், அவங்க இந்த ஊதுவத்தி மாதிரி மோந்து பார்க்கலாமே தவிர தொடக்கூடாது. நல்ல ஃபிலாசபி. ஆனால் ஒன்று பாஸ், உன் கூட சுற்றினா மட்டும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். முதல்ல உன் பைக்கு பிடிச்சது, உன் ஸ்டைலு பிடிச்சது, அப்புறம் இந்த இங்கிலீஷு அது இது எல்லாமே பிடிச்சது. நீ ஜானகிக்காக சுற்று இருக்கே, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கையால எனக்கே என்ன பிடிக்காது. இந்த மூஞ்சி பிடிக்காது, இந்த தாடி பிடிக்காது, இந்த சட்டை பிடிக்காது, இவ்வளோ ஏன் குடிச்சதுக்கு அப்புறமா இந்த பீர் கூட பிடிக்காது. ஏய், நீ எப்பவுமே இப்படி சிரிச்சிட்டே இருக்கணும் பாஸ். நீ வருத்தப்பட்டா எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ உன் மேல படுதே இந்த காத்து, அது எங்கேயோ இருக்கிற ஜானகி மேல பட்டு தான் வந்திருக்கும். இப்போ இந்த காத்து கூட போய் ஜானகி மேல கண்டிப்பா படும். பாஸ், பொண்ணுங்களை நாம தேடி போனா அவங்க மறைஞ்சிருவாங்க. அதுவே நாம மறைஞ்சா அவங்க நம்மளை தேடி வருவாங்க. ஜானகி கண்டிப்பா உன்னை தேடி வருவாங்க. விஜய் நடிச்ச லவ் டுடே படம் மாதிரி.